மேசராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சிலருக்கு புதிய நண்பர்களின் அறிமுகம் ஏற்படும். உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளிப்போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். சகோதரி உதவுவார். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். தாயாருக்கு வீண் டென்ஷன் வந்து போகும். புது வேலை அமையும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் வேலைகள் விரைந்து முடியும். நன்மை கிட்டும் நாள். உங்களின் விருப்பமான கனவு நிறைவேறும். ஆனால் அதிகமான மகிழ்ச்சி சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்பதால் உற்சாகத்தை கட்டுப்படுத்துங்கள். அதிகம் செலவு செய்வதையும் சந்தேகமான நிதி திட்டங்களையும் தவிர்த்திடுங்கள். பழைய உறவினர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைப்பார்கள். சிலருக்கு அழகிய பரிசுகளும் பூங்கொத்துகளும் நிறைந்த ரொமான்டிக்கான மாலை பொழுது அமையும். பார்ட்னர்ஷிப் திட்டங்கள் பாசிட்டிவ் ரிசல்ட்டுகளை விட அதிக பிரச்சனைகளையே ஏற்படுத்தும். உங்களை சாதகமாக மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ள அனுமதித்ததற்கு உங்கள் மீது உங்களுக்கே கோபம் வரும். உங்கள் கருத்தை கேட்டால் வெட்கப்படாதீர்கள். உங்கள் கருத்துக்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். இந்த நாள் உங்கள் திருமண வாழ்வில் சிறந்த இனிமையான நாளாக அமையும். அஸ்வினி, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பரணி, குடும்ப பிரச்சனை முடிவிற்கு வரும். பிள்ளைகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர். கார்த்திகை 1, உங்களை சிலர் விமர்சனம் செய்வார்கள். கோபத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, மனதில் சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. தொடங்கும் காரியம் இழுபறியானாரும் அனுகூலமாக முடியும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சியுண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சொத்து பிரச்சினைக்கு சுமூக தீர்வு கிடைக்கும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நல்லென நடக்கும் நாள். உங்கள் பரந்த மனது மற்றும் சகிப்புத்தன்மையை ஒரு நண்பர் சோதிக்கக்கூடும். ஒவ்வொரு முடிவு எடுக்கும்போதும் உங்கள் நிலையை விட்டுக் கொடுக்காமல் இருக்கவும் நியாயமாக இருக்கவும் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்காக பணத்தை சேமிக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை இன்று முடிக்க முடியும். இன்று நீங்கள் சரியான முறையில் சேமிக்க முடியும். உங்கள் வாழ்வில் இனிய ஓட்டத்தை வடிவமைத்துக் கொள்ளுங்கள். சரணடைதல் மற்றும் அன்புடன் நேர்வழியில் நடக்கும் கலை மற்றும் மனதில் நன்றியுடன் இருப்பதின் மதிப்பை கற்றுக்கொள்ளுங்கள். குடும்ப வாழ்வை அது மேலும் அர்த்தமுள்ளதாக்கும். உங்கள் காதலரின் தேவையற்ற தேவைகளுக்காக வளைந்து கொடுக்காதீர்கள். முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள். அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம். பிரச்சனைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். உங்கள் துணையின் பேச்சால் இன்று கோபமடையக்கூடும். ஆனால் உங்கள் துணைவர் துணைவி அதனை தன் அன்பால் சரி செய்து விடுவார். கார்த்திகை 2, 3, 4, உழைப்பு அதிகரிக்கும் நாள். எதிர்பார்த்த தகவல் வரும். ரோகிணி, வியாபாரத்தில் உங்களுக்கு தொல்லை அளித்தவர்கள் விலகிச் செல்வர். முயற்சி சாதகமாகும். மிருகசீரிடம் 2, 1, எதிர்பார்த்த பணம் வரும். தாய்வழி உறவுகளின் ஆதரவால் உங்கள் வேலை நடந்தேறும். மிதுனம் ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும். வீட்டிலுள்ளவர்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு செயல்படுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மாலையில் வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும். லாபமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளிருந்த மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். தோற்றப்பொலிவு கூடும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டிக் கொடுத்து வேலை வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியான நாள். உங்களை நல்ல வகையில் உணரச் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு அற்புதமான நாள். வெளிநாடுகளுடன் உறவு வைத்திருக்கும் வர்த்தகர்கள் இன்று பணத்தை இழக்க வாய்ப்புள்ளது. எனவே இன்று கவனமாக சிந்தியுங்கள். குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஜாலியாக இருக்கும் நேரம்.
முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள். ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இன்று ஆபீஸில் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் கேட்க எப்போதும் விரும்பியவாறு மற்றவர்கள் இன்று பாராட்டு மழை பொழிவார்கள். சொர்க்கம் பூமியில் உள்ளதென்று இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உணர்த்துவார். மிருகசீரிடம் 3-4. முன்னேற்றமான நாள். துணிச்சலுடன் செயற்படுவீர். சகோதரர்கள் உதவி கிடைக்கும். திருவாதிரை. எதிர்பார்த்த தகவல் வரும். இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். புனர்பூசம் 1-2-3. முயற்சியில் லாபம் காண்பீர். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். கடகம். கடகராசி அன்பர்களே, முக்கிய முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மனதில் அவ்வப்போது தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் வகையில் தேவையற்ற பிரச்சனை ஏற்படும் என்பதால் பொறுமை அவசியம். ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சிலரின் விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பின்மையால் லாபம் குறையும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். வலுவான எதிர்ப்பு மற்றும் அச்சமற்ற தன்மையால் மனதின் சக்தி அதிகரிக்கும். இந்த வேகம் தொடரட்டும். எந்த சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த இது உதவும். நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள். கிரக நட்சத்திரம் இயக்கம் காரணமாக இன்று நீங்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும். இன்றைக்கு உங்கள் செயல்பாட்டால் உங்களுடன் வாழும் ஒருவர் அதிக எரிச்சலுக்கு ஆளாவார். அன்புக்குரியவருடன் இனிப்புகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இன்று உங்கள் பாஸ் நல்ல மூடில் இருப்பார், எனவே ஆபீஸில் இனிமையான சூழல் நிலவும். இன்றைய காலத்தில் உங்களுக்காக நேரத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஆனால் இன்று ஒரு நாள் உங்களுக்காக நிறைய நேரம் கிடைக்கும். திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள். புனர்பூசம் 4. முயற்சி இழுபறியானாலும் எதிர்பார்த்ததை அடைவீர். தடைபட்ட வருவாய் வரும். பூசம். நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும். பணவரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும். ஆயில்யம். உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும். வியாபாரத்தை மாற்றம் செய்வது குறித்து யோசிப்பீர். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிவதுடன் அவர்கள் மூலம் பணவரவுக்கும் வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம்போல் நடைபெறும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறை நீடிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள். வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து போங்கள். நிதானம் தேவைப்படும் நாள். நீண்ட காலமாக இருந்த நோயிலிருந்து விடுபடுவீர்கள். இந்த நாளில் பணத்தை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே பரிவர்த்தனை தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு நல்லது. உங்கள் குழந்தைகளின் விஷயங்களில் ஆதரவு அளிப்பது அவசியம். உங்கள் காதலன் அல்லது காதலி அவர்களின் வீட்டின் நிலை காரணமாக இன்று மிகவும் கோபமாக இருக்கலாம். அவர்கள் கோபமாக இருந்தால் அவர்களை அமைதிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். இன்று ஆபீஸில் உங்களுக்கு யாராவது நல்ல ட்ரீட் கொடுக்கக்கூடும். இந்த ராசிக்காரர்கள் இன்று ஓய்வு நேரத்தில் ஆன்மீக புத்தகங்களை படிக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் உங்கள் பல தொல்லைகளை சமாளிக்க முடியும். உங்கள் துணையின் பேச்சால் இன்று கோபமடையக்கூடும். ஆனால் உங்கள் துணைவர் அல்லது துணைவி அதனை தன் அன்பால் சரிசெய்து விடுவார். மகம். கவனமாக செயல்பட வேண்டிய நாள். ராசிக்குள் சந்திரன் கேது சஞ்சரிப்பதால் குழப்பம் தோன்றும். பூரம். திட்டமிடாமல் செயல்பட்டு உங்கள் வேலைகளில் நெருக்கடிக்கு ஆளாவீர். உத்திரம் 1. எதிர்பார்த்த வரவு இழுபறியாகும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, தேவையான பணம் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கடன் வாங்காமல் சமாளித்து விடுவீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. உறவினர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் வீண் செலவுகளும் பணியாளர்களால் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். மதிப்பு கூடும் நாள். அதிக கலோரி உணவை தவிர்த்திடுங்கள். தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள்.
இன்று நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் ஊதாரித்தனமாக செலவு செய்து விடாதீர்கள். குடும்பத்தினருடன் ரிலாக்ஸான நேரத்தை செலவிடுங்கள். உங்கள் அன்புக்கு உரியவரிடமிருந்து அழைப்பு வரும் என்பதால் அருமையான நாள். வேலையில் ஏற்படும் மாற்றங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இன்று மக்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று முழுவதும் உங்கள் துணை சிறந்த எனர்ஜி மற்றும் காதலுடன் இருப்பார். உத்திரம் 2, 3, 4. எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள். திடீர் செலவுகள் தோன்றும். அஸ்தம், நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும். வேலையில் கவனம் தேவை. சித்திரை 1, 2. வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும். வாகனம் பழுதாகி திடீர் செலவு வைக்கும். துலாம். துலாராசி அன்பர்களே, காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். ஆனால் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். எதிர்பாராத ஆதாயங்களுக்கு வாய்ப்புண்டு. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் செல்ல நேரிடும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்கவும். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைப்பது மகிழ்ச்சி தரும். உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள். உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள். நன்மை நடக்கும் நாள். உங்களின் நம்பிக்கை வாசனை மிக்க மலரைப் போல, வாசனை திரவியத்தைப் போல மலரும். இன்று ஒரு எதிர்ப்பாலினத்தின் உதவியுடன் நீங்கள் வணிகத்தில் அல்லது வேலையில் நிதி நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. வீட்டில் நிலவும் சூழ்நிலையால் நீங்கள் அப்செட் ஆகலாம். இன்று உங்கள் காதலன் தனது உணர்வுகளை உங்கள் முன்னால் திறந்து வைக்க முடியாது. இதன் காரணமாக நீங்கள் வருத்தப்படுவீர்கள். அபீஸில் உங்களது போட்டியாளர்கள் தங்களது தீய செயலுக்கான பலனை இன்று அனுபவிப்பார்கள். நாள் நல்லது. மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியும். இன்று அதிகமாக உண்டதாலோ அல்லது குடித்ததாலோ உங்களின் ஒருவருக்கு உடல்நலக் கோளாறு ஏற்படலாம். சித்திரை 3, 4. உற்சாகத்துடன் செயல்படுவீர். பணவரவில் ஏற்பட்ட தடைகள் விலகும். ஸ்வாதி, பழைய பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கோயில் வழிபாடு நன்மை தரும். விசாகம் 1, 2, 3. எதிர்பார்த்த பணம் வரும். நண்பர்கள் உதவியால் நினைத்த வேலைகள் நடந்தேறும். விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியானாலும் முடிந்துவிடும். சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர்களின் தலையீட்டை கண்டிப்பாக அனுமதிக்க வேண்டாம். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதில் பணியாளர்கள் ஊக்கத்துடன் செயல்படுவார்கள். இதுவரை இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமடைவீர்கள். குடும்பத்தில் அமைதி திரும்பும். அரைக்குறையாக நின்ற வேலைகள் முடியும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் தள்ளிப்போன விஷயங்கள் முடியும். உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும். மாற்றம் ஏற்படும் நாள். சிறிது மன அழுத்தம் இருந்தாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தற்காலிக கடன் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணியுங்கள். உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக சகோதரர் ஆதரவாக இருப்பார். இன்று உங்கள் காதல் ஒரு புதிய உச்சத்தை தொடும். இந்த நாள் உங்கள் காதலின் புன்சிரிப்பிற் தொடங்கி உங்கள் இருவரின் இன்பக் கனவுகளில் முடியும். இன்று உங்கள் சம்பாதிக்கும் சக்தியை உயர்த்தக்கூடிய அறிவும் உடல் திறனும் உங்களுக்கு இருக்கும். இன்று வீட்டில் எந்த விருந்து காரணமாக உங்கள் பொன்னான நேரத்தை வீணடிக்க முடியும். திருமணங்கள் ஏன் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதென்று இன்று நீங்கள் உணர்வுபூர்வமாக தெரிந்து கொள்வீர்கள். விசாகம் 4. முன்னேற்றமான நாள். பணிபுரியும் இடத்தில் பொறுப்பு அதிகரிக்கும். அனுஷம், போட்டியை சமாளித்து வியாபாரத்தில் லாபம் காண்பீர். வருவாயிலிருந்த தடை விலகும். கேட்டை, நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும். நீண்ட நாள் கவலை நீங்கும். தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டாலும் சமயோசிதமாக சமாளித்து விடுவீர்கள். தேவையான பணம் கையில் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது. வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். பொறுமை மிக அவசியம். சந்திராஷ்டமம் இருப்பதால் சிக்கலான சவாலான காரியங்களையெல்லாம் கையில் எடுத்துக் கொண்டிருக்காதீர்கள்.
யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உங்களை குறை கூறுவார்கள். பொறுமை தேவைப்படும் நாள். உங்கள் குடும்பம் உங்களிடமிருந்து நிறைய எதிர்பார்ப்பதால் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும். மற்றவர்கள் சொல்வதை நம்பி முதலீடு செய்தால் இன்று நிதி இழப்பு வரும் வாய்ப்பு உள்ளது. வீட்டில் இணக்கத்தை ஏற்படுத்த நெருக்கமான ஒத்துழைப்பாக செயல்படுங்கள். செக்ஸியான அப்பீல் எதிர்பார்த்த ரிசல்ட்டை கொடுக்கும். வேலையில் இந்த நாள் உங்கள் நாளாகும். பிறருக்கு உதவி செய்வதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுங்கள். உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபாடு காட்டாதீர்கள். இன்று உங்களது துணையுடன் உங்கள் வாழ்க்கையிலேயே மிகவும் இன்பமாக பொழுதை செலவிடுவீர்கள். மூலம் ஆதாயமான நாள். 2 நாட்களாக இருந்த நெருக்கடி நீங்கும். பூராடம் பணியிட பிரச்சனை முடியும். வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். உத்திராடம் 1 மனதிலிருந்த குழப்பம் விலகும். எடுத்த வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீர். மகர ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். தந்தை வழி உறவுகளால் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படும். சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற வீண் செலவுகள் மனதை சஞ்சலப்படுத்தும். அவசிய தேவை என்றாலும் கூட கடன் வாங்க வேண்டாம். வியாபாரத்தில் சற்று பிற்போக்கான நிலவையே காணப்படுகிறது. உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வரும். சகோதரர்களின் உதவி கிடைக்கும். தாயாரின் உடல்நிலை சீராகும். பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும். வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாக உயரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். மகிழ்ச்சியான நாள். இன்று உங்கள் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் நல்ல ஆரோக்கியம் காரணமாக இன்று உங்கள் நண்பர்களுடன் விளையாட திட்டமிட்டுள்ளீர்கள். உங்கள் பெற்றோர் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக பணம் செலவழிக்க கூடும். இதனால் உங்கள் அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஆனாலும் உங்கள் உறவு வலுவடையும். குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். இன்று உங்கள் உயிரிலே கலந்துவிட்ட அந்த காதல் துணை நாள் முழுவதும் உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். உங்கள் சீனியர்களை சாதாரணமாக கருதிவிடாதீர்கள். இன்று மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள். மாறாக இன்று உங்கள் ஓய்வு நேரத்தில் ஒருவரை சந்திக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். தனிமையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கையே இனிமையாகும் நல்ல துணை அமைந்தால் அந்த பெருமகிழ்ச்சியில் நீங்கள் இன்று மூழ்கிவிடுவீர்கள். உத்திராடம் 2, 3, 4 விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். பணவரவில் தடை உண்டாகும். திருவோணம் மனதில் குழப்பம் ஏற்படும். நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும். அவிட்ட 1, 2 நண்பர்களால் சில சங்கடம் உண்டாகும். வழக்கமான வேலைகளிலும் நெருக்கடி தோன்றும். கும்பராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. எதிரிகளால் மறைமுக ஆதாயம் உண்டாகும். நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். அவர் மூலம் பணவரவும் உண்டு. வியாபாரம் அமோகமாக நடைபெறும். லாபமும் அதிகரிக்கும். ராஜதந்திரமாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீர்கள். உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பழைய சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் ராஜதந்திரத்தால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். வெற்றி பெறும் நாள். வெளிப்படையான பயமற்ற கருத்துக்கள் உங்கள் நண்பரின் தற்பெருமையை காயப்படுத்தும். இன்று ஒரு கடனாளர் உங்களை சந்தித்து உங்கள் கடனை திருப்பி செலுத்துமாறு கேட்கலாம். நீங்கள் தொகையை திருப்பி செலுத்துவீர்கள் என்றாலும், ஆனால் அது வாழ்க்கையில் நிதி நெருக்கடிகளை மேலும் உருவாக்கும். எனவே கடன் வாங்குவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். பிள்ளைகள் உங்கள் நாளை கடினமானதாக ஆக்கலாம். அவர்களை ஆர்வமாக்கவும் தேவையற்ற அழுத்தத்தை தவிர்க்கவும் அன்பு எனும் ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். அன்புதான் அன்பை உருவாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தவறான தகவல் தொடர்பு அல்லது தகவல் உங்கள் நாளை டல்லாக்கும். அலுவலகத்தில் இதுவரை நீங்கள் யாருடன் பேச வேண்டும் என முயற்சி செய்தீர்களோ அவரிடம் பேசும் நல்ல வாய்ப்பு இன்று கிடைக்கும். பணம், அன்பு, குடும்பம் ஆகியவற்றிலிருந்து விலகி இன்று நீங்கள் இன்பத்தை தேடி ஒரு ஆன்மீக ஆசிரியரை சந்திக்க செல்லலாம். உங்கள் வேலை பளுவினால் தன்னை உதாசீனப்படுத்துவதாக உங்கள் துணை நினைக்கக்கூடும். இதனால் உங்கள் துணைவர் துணைவி மாலையில் வேதனையுடன் காணப்படுவார். அவிட்டம் 3, 4 நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். சதயம் நினைப்பது நிறைவேறும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். பூரட்டாதி 1, 2, 3 திட்டமிட்டு செயல்படுவீர்.
வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும். மீனம். மீனராசி அன்பர்களே, காரியங்கள் அனுகூலமாக முடியும். துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். வியாபாரம் எப்போதும் போல் நடைபெறும். குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமை தருவார்கள். தொட்டது துலங்கும் நாள். நீங்கள் யோகா தியானத்துடன் நாள் தொடங்கலாம். இதை செய்வது உங்களுக்கு நன்மை பயக்கும். மேலும் நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். உபரி பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யப்பட வேண்டும். குடும்பத்தினர் அல்லது வாழ்க்கை துணைவர் சில டென்ஷனை ஏற்படுத்தலாம். உங்கள் அந்தரங்க உணர்வுகள் அல்லது ரகசியங்களை அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நேரமல்ல. உங்கள் வேலையில் திறமையை அதிகரிக்க புதிய டெக்னிக்குகள் பயன்படுத்துங்கள். உங்களை நெருக்கமாக கவனிப்பவர்கள் உங்களுடைய ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட செயல்முறையில் ஆர்வம் கொள்வார்கள். இன்று உங்களுக்கென நேரம் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கை துணைவியாருடன் நீங்கள் எங்கேயாவது சுற்றுப்பயணம் செல்லலாம். இருப்பினும் இந்த நேரத்தில் உங்கள் இருவருக்கிடையே சிறு சண்டை வரக்கூடும். உங்களது சில வேலைகள் உங்கள் துணையின் உடல்நல கோளாறால் தடைபடக்கூடும். பூரட்டாதி 4. சாதகமான நாள். உங்கள் செல்வாக்கு உயரும். மறைமுகத் தொல்லைகள் விலகும். உத்திரட்டாதி. இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். ரேவதி. வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டியாளரால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும்.